வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு சர்வதேச தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வெளிநாடு பயணம். ஜெர்மன், இங்கிலாந்து நாடுகளில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல். கூட்டாட்சியின் அடித்தளங்களை வலுப்படுத்தும் ஆவணத்தை வடிவமைப்பதில் மாநில முதலமைச்சர்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும். அரசியல் மற்றும் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒன்றுபட்டு உண்மையான கூட்டாட்சியை அடிப்படையாக கொண்ட ஒன்றியத்தை உருவாக்குவோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்களுக்கு நல்லாட்சி தரும் வரை அயராது உழைப்போம். சாதாரண தொண்டனான தனது எழுச்சி பயணத்திற்கு கிடைக்கும் பேராதரவை பொம்மை முதலமைச்சரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். தேர்தலுக்கு தயாராவது, பூத் கமிட்டிகள் நிலவரம் குறித்து விவாதிக்க உள்ளதாக தகவல். இரட்டை இலை விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக புகழேந்தி தொடர்ந்த வழக்கு. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை அடுத்த ஆண்டு ஜனவரிக்கு ஒத்திவைத்தது டெல்லி உயர்நீதிமன்றம். தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் இதுவரை 11,50,000 மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக தகவல். மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட மனுக்கள் மீது விரைந்து தீர்வு காண அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தல். சிவகங்கை அருகே உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாமில் சேகரிக்கப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் மிதந்து வந்த அவலம். மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயலால் பொதுமக்கள் அதிருப்தி. சிவகங்கையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் கொட்டப்பட்டதற்கு இபிஎஸ் கண்டனம். திமுக அரசு விளம்பரத்திற்காக ஆரம்பித்த திட்டத்தின் மனுக்கள் இன்று அஸ்தியை கரைப்பது போல வைகை ஆற்றில் மிதப்பதாக காட்டம். பிரச்சனை என்னென்ன கேட்டு வாங்கி அது சாக்கடைக்குள் கிடக்கிறது. இதற்கு பெயர்தான் திராவிட மாடல் ஆட்சி, நல்லாட்சி. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்கள் ஆற்றில் கிடந்தது குறித்து சீமான் பேட்டி. விநாயகருக்கு தீங்கு அளிக்கக்கூடிய எல்லோரையும் வெளியேற்ற வேண்டிய நேரம் இது. அறநிலையத்துறைக்கு 46,000 கோவில்களில் இருந்து வருவது வெறும் 300 கோடி தானா என அண்ணாமலை கேள்வி. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் போல சினிமாவில் ரிட்டையர் ஆன பிறகு பிழைப்பு தேடி அரசியலுக்கு வரவில்லை என யாரை சொல்கிறார்? தாவைக்க தலைவர் விஜயை சரமாரியாக விளாசிய நடிகர் ரஞ்சித். செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் மக்கள் சந்திப்பை நடத்த தாவைக்க தலைவர் விஜய் திட்டம். சுற்றுப்பயணம் குறித்த பட்டியல் விரைவில் வெளியிட உள்ளதாக தகவல். சிவகங்கை அருகே உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாமில் சேகரிக்கப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் மிதந்து வந்த சம்பவம். அரசிற்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் பொற்கொடி விளக்கம். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் சர்க்கரைத்துறை கூடுதல் இயக்குநராக நியமனம். காஞ்சிபுரம் சார் ஆட்சியர் மிருணாளினி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக நியமனம். அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு அடிபணியாமல் பின்னலாடை நிறுவனங்களை பாதுகாக்க வலியுறுத்தல். மத்திய அரசை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் செப்டம்பர் 2ஆம் தேதி திருப்பூரில் ஆர்ப்பாட்டம்.
புதிதாக தொடங்கப்பட்ட தீ ஆணைய தலைவராக சங்கர் ஜிவாலை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சட்டம் ஒழுங்கு டிஜிபி பதவியிலிருந்து ஓய்வு பெறவுள்ள நிலையில் புதிய பொறுப்பு. ஓய்வு பெறவுள்ள தமிழக காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவாலுக்கு பிரிவு உபசார விழா. சென்னை ராஜரத்தினம் மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு காலவரையற்ற விடுமுறை அறிவிப்பு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டதால் தொடர்ந்து பதற்றம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் செல்லும் பிரதான சாலையில் குளம் போல் தேங்கி நிற்கும் கழிவுநீர். துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர் பெரியசாமி பணியிடை நீக்கம். மாணவர்களை சாதி பெயர் சொல்லி இழிவுபடுத்தியது, பேராசிரியர்களை நாகரீகமற்ற முறையில் நடத்தியது உள்ளிட்ட புகாரில் நடவடிக்கை. திருப்பூர் ரயில் நிலையத்தில் இன்று அதிகாலை ஓடும் ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையில் விழுந்த பெண் மீட்பு. பயத்தில் இருந்த பெண்ணிற்கு அறிவுரை கூறி சாதுரியமாக செயல்பட்டு மீட்ட காவலருக்கு குவியும் பாராட்டு. அரியலூர் அருகே 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் கைது. தொடர் புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. புனித லூர்து நகரம் என அழைக்கப்படும் நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய கொடியேற்றம் கோலாகலம். பிரம்மாண்டமாக நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு. சென்னை பெசநகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் கோலாகலமாக நடைபெற்ற 53ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றம். மயிலை மறைமாவட்ட பேராயர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. கனமழை காரணமாக குற்றாலம் மெயினருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். புதுச்சேரி மின்துறையை எந்த தனியாருக்கும் அரசு கொடுக்கவில்லை. தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம். டிசம்பர் மாதம் இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். இரு நாடுகளுக்கு இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என தகவல். சென்னை வந்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தமிழ்நாடு திரையரங்குகள் உரிமையாளர்கள் சங்கத்தினர் சந்திப்பு. சினிமா டிக்கெட் கட்டணத்திற்கான ஜிஎஸ்டியை 5% குறைக்க வேண்டும் என கோரிக்கை. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி முதல் காலாண்டில் 7.8% உயர்வு. கணிக்கப்பட்டிருந்த விகிதத்தை விட அதிகம் என மத்திய அரசு அறிவிப்பு.